அதான் சொல்லிட்டேனே ஒரே வார்த்தையில், லவ் பண்ணுறவனுக்கும் புதுசாக கல்யாணம் பண்ணுறவனுக்கு தான் செட் ஆகும். புள்ள குட்டியை பெற்றுட்டு போகிறவனுக்குலாம் எனக்கு செட் ஆகாது. நீ வேற ஏங்க குணம் இருக்கிற இடத்தில்தான் கோபம் தப்பு. கோபம் இருக்கிற இடத்துல தானே குணம் இருக்கும். என்ன பண்ணுறது அம்மா? மணி 10, நான் தூங்க போகிறேன். மணி எப்பப்போ 10 நீ இங்கே தான் இருக்கியா பாபு? எனக்கு லவர் இல்லையே. நான் லவ் பண்ணேன், அந்த உள்ளூரைக்கார லவ் பண்ணி அந்த உள்ளூரை தாண்டி எங்கேயுமே போகலை. ஏன்டா லவ் பண்ண முடியுங்களா? ஒரு சம்மரில் போவாங்க. நீ இப்படி நினைக்கிறியா? நீ அப்படி கிடையாது. சம்மர் அது இதுன்னுலாம் சொல்ல வரல. எந்த இடத்துக்குமே போனாலுமே ஒன்று சும்மா இந்த பார்க்கு இந்த மாதிரினா குழந்தைகளை கூட்டு போய் செட் ஆகும். இந்த மற்ற குளிக்கிற இடம் இந்த அங்கங்கெல்லாம் போகிறதுக்கு ஒன்று லவ் பண்ணுற போகணும் கல்யாணம் அப்படி சொல்கிறேன் நான். இது மட்டும் சரியாக படி இல்லை பாட்டுக்கிறேன். நான் நல்லா படிப்பேன். தமிழ் எல்லாம் அப்படி மார்க்குவாங்க. அதெல்லாம் ஒரு கதை. மேடமடியாக ஏறி போய் படிப்பேன். கர்ம வீரர் காமராஜர், டாக்டர் அம்பேத்கர், அப்புறம் கபடி பிளேயரு, காக்கி பிளேயர், காக்கி மட்டும் போல் கபடி பிளேயர், கோகோ பிளேயரு இதெல்லாம் இருந்தவே தான். பட்டு கொஞ்சம் டச்சு விட்டு போச்சு. நாம அட பாவமே, உள்ளூரை தவிர தாலி எங்கேயும் கூட்டு போல. நைட்டு உள்ளாங்க கேட்குறியா? கேளு கேளு கேளு. அதான் எங்கேயுமே போகலை. லவ் பண்ணேன், கல்யாணம் முடிச்சு அதே ஊர்லேயே இருந்தேன். திருப்பி அந்த ஊரில் இந்த ஊரில் இருக்கேன். இவ்வளோதான். நல்லவேளை இங்கிட்டு இருக்க ஊருனாலும் சுற்றி காமிச்சார் ஐயா. வேறு என்ன தலைவி? அதான் இங்கிட்டு உள்ள ஊருனாலும் சுற்றி காமிச்சார். களக்காடு, பாவநாசம், காரையாறு அப்படின்ட்டு. ஆமாம், இல்லைன்னா மட்டும் ஏன் என்னது அடப்பாவுமேங்கிற? ஆமாம், இல்லைன்னா மட்டும் எனக்கு புரியலையே. லவ் மேரேஜ் தான். லவ் மேரேஜே தான். இன்றைக்கி கூட மதியம் சண்டை ஓடிக்கிட்டு இருந்தேன். ஏயா உன்னைய கட்டினதுக்கு ஒரு பிச்சைக்காரனை கட்டியிருந்தாலும் கூட கிராமத்துக்காரனை ஒரு வீடை கொடுத்துருப்பாங்க. உன்னைய கட்டினது உங்கள் ஆத்தாவே வீடு தரல, நீயும் வீடு சம்பாரிச்சு வைக்கல. போனால் எங்கள் அம்மா வீட்டு முச்சந்திலே உட்காந்துட்டு வரதா இருக்குது. இது நல்லா இருக்குது. பேசாமல் முச்சந்திலே உட்காந்துட்டு வரதா இருக்குது. ஒன்றும் உங்கள் அம்மாட்ட வீடு வாங்கல, நீனாலும் சம்பாரிச்சு சீக்கிரத்தில் வீடை கட்டு, ஒரு லோனை போட்டு. எவ்வளவுதான் பணம் நகைண்டு எல்லாமே இப்போ இருக்கிற இடத்துல எல்லாம் இருந்தாலுமே சொந்த ஊருன்னு போனால் ஒரு சொந்த வீடு இருக்கணும். சப்பான்னு கூரையோ குடிசையோன்னு சொல்லுவாங்கள்ல, ஏதோ ஒன்று நமக்குன்னா தான் அது சரிப்படும். இந்த கேள்வியை பார்க்க திருப்பி கேட்டானேன்னு கேட்பாரு. உன்னையெல்லாம் கட்டினதுக்கு இதே கேள்வி எங்கள் அம்மா அவர்கிட்ட என்ன ஒன்றுமே கேட்க முடியாது நீங்கள். ஏன்னா அரேஞ்ச் இப்போ ஒரு பொண்ணு கல்யாணம் முடிச்சு போகணுன்னே மாப்பிள்ளை வீட்டுக்கு போவோம். ஆனால் அந்த மாப்பிள்ளை சம்பாரித்து வீடு கட்ட மாட்டாங்க, மாமியார் வீட்டுக்கு தான் போவோம். ஆனால் அந்த மாதிரி நான் போகலை. இதே நான் லவ் பண்ணி வந்துட்டேன்றதுக்காக நான் சும்மா வரல. எங்கள் அம்மா நகை நட்டுலாம் போட்டு பண்டபத்திரம்லாம் கொடுத்துச்சு. எங்கள் அம்மா கரெக்டாக தான் கொடுத்துருக்கு. அவங்க அம்மா தான் இது பண்ணலை. குவைத்தில் இருக்கியா? ஒரு சூப்பர் ஸ்டிக்கர், ஒரு மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுறியா? ஏ பாபு குவைத்தில் இருக்குங்கிற என் சேனல் கச்சேரி நதியா மதுரை பியூட்டிக்குன்னு இருக்குது. லோன்லாம் வேணாங்க்கா ப்ளீஸ். எடுத்த லோனே இங்கே கட்ட முடியாமல் புதுசு கலருது. அர்ஜுன் இனிமேலாம் எடுக்கலை. எடுத்த லோனு கேட்காதா? எப்படி ஓடுது? மாசு கடைசியில் பட்ஜெட்லாம் இடிச்சிடும். ஒரே ஐடியா, இங்கிட்டு ஒரு அடி. நகை வைக்காதுன்னா நட்டு, கொலுசோட நட்டு, திருகாணி. அப்பப்போ மதுரை பியூட்டி குயின் கச்சேரி நிறையா சேனலில் இருக்குன்னு நினப்பு. என்னோட 500 பேர் இருக்க மாதிரி இருக்குது. ஒருவேளை 50 இருக்குமோ இல்லை ஒரு 55 இருக்குங்க. அப்புறம் ஒத்து பார்த்தா தெரியுது அது 5ன்னு.